அஜித்குமாருடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை கொடூரமான ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறதா நீதிமன்றம் சொல்லியிருக்கிற தலை முதல் கால் வரைக்கும் உடம்புல ஒரு இடம் கூடாம கொடூரமான தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறாங்க. அஜித்குமார் கொலை சாதாரண கொலை இல்லை அப்படின்னு நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஒரு மாநிலம் தன்னுடைய குடிமகன் கொலை செய்திருக்கிறதாகவும் நீதிமன்றம் கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சிருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் கூட தமிழக அரசு தரப்புல இருந்து டிஜிபி என்ன சொல்லியிருக்காருன்னா சிபிசிஐடி விசாரணையை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலுமே கூட மற்ற அரசியல் கட்சிகள்லாம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில அரசு தரப்புல இருந்து சிபிஐக்கு மாற்றுவதற்கான ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? காரணத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் இதில் காவல்துறையினரே குற்றவாளிகளாக மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தாலும் கூட இது இந்த பட்டியல் இன்னும் நீளும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் டிஎஸ்பி தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். எஸ்பி தற்பொழுது காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டு இருக்கிறார். காவல் உதவியாளர் ராமச்சந்திரன் கோயில் சிசிடிவி காட்சிகளையும் ஹார்ட் டிஸ்குகளையும் எடுத்து சென்றதாக தற்பொழுது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் அதனை தங்களது உத்தரவிலும் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே அடுத்ததாக இந்த விசாரணை நீளும் பட்சத்தில் அதனை மாநில காவல்துறை சார்ந்த ஒரு நபரே விசாரித்தால் அது எந்த அளவிற்கு நேர்மையாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. எஸ்பி என்பவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிறார். ஒருவேளை அவர் அந்த பதவிக்கு குறைவான ஒரு நபரை விசாரணை நியமிக்கும் பட்சத்தில் அவர் தனது பதவியை விட அதிக ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரியிடம் முறையாக விசாரணை நடத்துவாரா, எப்படியெல்லாம் இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் திமுக, அதாவது ஆளும் திமுக பிரமுகர்களும் இந்த விவகாரத்தில் பேரம் பேசியிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. எனவேதான் இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று எதிர்கட்சிகள் வைத்திருக்கிறார்கள். மேலும் இதில் அரசு சில விஷயங்களை மறைப்பதாகவும் குற்றம் சாட்டினார்கள். ஆனால் அரசு தெரிவிப்பது என்னவென்றால், இந்த விவகாரத்தில் நாங்கள் யாருக்கும் ஆதரவாக இல்லை, யாரையும் காப்பாற்ற வேண்டும் என நினைக்கவில்லை. எனவே இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்றுவதில் தங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை, நாங்கள் யாரையும் காப்பாற்றவில்லை, யாரையும் காப்பாற்ற முயற்சிக்கவும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தவே இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்ற தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவிப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஒருவேளை இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து நாளை இதில் எந்த உத்தரவும் வரும் பட்சத்தில் மாநில காவல்துறைக்கு இதில் எந்த பங்கும் இல்லை. சிபிஐ தான் விசாரித்தது, தண்டனையை அல்லது விடுதலையை சிபிஐ தான் பெற்றுக்கொண்டது. சிபிஐ என்பது ஒரு மத்திய விசாரணை அமைப்பாக இருக்கக்கூடிய சூழலில் சிபிஐ விசாரித்தல் ஏனென்றால் இந்த விவகாரத்தில் மாநில காவல்துறையே குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கிறது. மாநில காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் வரை தற்பொழுது குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு காப்பாற்றுவதாக குற்றச்சாட்டும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் சிபிஐ விசாரணைக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை என்று அரசு தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. மதியழகன், இந்த லாக்அப் மரணத்தை பொறுத்த வரைக்கும் பல உண்மைகளை மறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதா நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த வழக்குடைய ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் அழைத்து செல்லக்கூடிய வந்த நபர்கள் 6 பேர், ஆனா 5 பேர் மீது மட்டும்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒருவர் விடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விடுபட்ட நபர் யார்? அவரும் இந்த வழக்கில் இப்ப சேர்க்கப்பட்டிருக்காரா? தற்பொழுது வரை இந்த விவகாரத்தில் 5 நபர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 5 நபர்கள் தான் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வேற யாரும் அவர்கள் மீதும் தான் வழக்கும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த 6வது நபர் அவர் தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்பட வேண்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 6 நபர்களை தவிர மற்ற எல்லைகளுக்கும் இதனுடைய விசாரணை விரிவடையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் தற்பொழுது ஒரு உதவி ஆய்வாளர் சிசிடிவி காட்சிகளை எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த விவகாரத்தில் டிஎஸ்பி பேரம் பேசியதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. எனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் உயரதிகாரிகள் மீதும் முன்வைக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இந்த வழக்கு எவ்வாறு செல்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த நிலையில்தான் நீதிபதிகள் தற்பொழுது சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். அதில் காவல் நிலையம் மற்றும் கோவில் என வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து இடங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் பாதுகாக்க வேண்டும், அதில் எந்த மாற்றமும் அளித்தலும் செய்யக்கூடாது என்ற ஒரு உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் இந்த வழக்கை விசாரணை செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் நீதிபதி விசாரணை என்றால் நீதி விசாரணை என்றே அழைக்கப்படும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருந்த நிலையில் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் இந்த வழக்கை விசாரணை செய்ய வேண்டும் என்றும் நீதிபதியினுடைய விசாரணை என்றாலே
நீதித்துறை விசாரணை என்றுதான் கருத வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சிபிஐ விசாரணைக்கு தயாராக இருப்பதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த உத்தரவை இருந்து பிறப்பிக்கவில்லை. தற்பொழுது நீதித்துறை விசாரணைக்கு நீதிபதிகள் தற்பொழுது விசாரித்து அதற்கான நீதிபதியினுடைய பெயரையும் நீதிபதிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். மதுரையை சேர்ந்த நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர் இந்த வழக்கை விசாரிப்பார் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நீதிபதி விசாரிப்பதால் இது நீதித்துறை விசாரணை தான் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.